அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, விதைப்பவர் ஓமை. மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 20 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். விதைப்பவர் ஓமையின் அடிப்படை கருத்து இறைவார்த்தை பற்றியது. தன்னிலேயே சக்தி பெற்றுள்ள விதை சூழலுக்கு ஏற்ப வளர்ந்து பலன் தருவது போல இறைவார்த்தையும் அதை கேட்போரின் மனநிலைக்கு ஏற்ப அவர்கள் வாழ்வில் வளம் தருகின்றது என்பதுதான் இந்த ஓமையின் மைய விளக்கம். ஏற்கனவே இறைவாக்கின எசாயா இறைவார்த்தை மழைக்கும் பனிக்கும் ஒப்பிட்டு இவற்றின் வழியாக நிலம் வளம் பெற்று பலன் தருவது பற்றிய ஓர் ஓமை சொற்றொடர் தந்துள்ளார். 55:10-11 இறைவார்த்தைகளில் இயேசுவின் ஓமையும் இதே பாணியில் அமைந்துள்ளது. இயேசுவின் இறையாட்சி பணியில் அவருடைய போதனையை சார்ந்த 2 மிக சிறப்பான கருத்துகள் இங்கே இடம்பெற்றுள்ளன. முதலாவது, இயேசுவின் போதனையில் அடங்கியுள்ள இறைவார்த்தை தன்னிலேயே ஒரு உருவாக்கும் சக்தியை பெற்றுள்ளது. உலகை படைத்த கடவுள் வார்த்தையின் வழியாக அனைத்தையும் உருவாக்கிய உண்மை இங்கே புதைந்துள்ளது. அடுத்ததாக, இயேசு கூறும் இறைவார்த்தை மக்களின் வாழ்வு வளம் பெற்று அவர்கள் இறையாட்சியில் அங்க பெற அளிக்கப்படுகின்றது. ஆனால் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு தான் இறைவார்த்தை அவர்களுக்கு வாழ்வு தரும். அன்பார்ந்தவர்களே, விதைகளை வைத்து இயேசு அருமையான செய்தியை தருகின்றார். இயேசு எடுத்துரைக்கு விதைப்பவர் உமையில் விதைப்பவர் மீது நமது கவனத்தை திருப்புவோம். விதைப்பவர் எடுத்து சென்ற விதைகள் விளைநிலத்தில் மட்டுமல்ல, சுற்றியிருந்த பாதை, பாறைகள், முட்புதர்கள் என்று பல இடங்களிலும் விழுந்தன. விதைப்பவர் இவ்வாறு செயல்பட்டது அவரின் தாராள மனதை காட்டுகிறது என்று பொருள் கொள்ளலாம். விதை விழும் இடம் பாதையோரமாக இருந்தால் என்ன, பாறையாக இருந்தால் என்ன, முட்புதராக இருந்தால் என்ன, அவற்றிலும் விதைகளை தெளிப்பது இறைவார்த்தை சுமந்து செல்வோரின் கடமை. பாதையோரம் விழுந்தால் பயன் தருமா என்று கணக்கு பார்த்து தயங்கி செயல்படுவோம். இறைவார்த்தை என்ற விதைக்கு தடை விதிப்பவர்களே, ஜாதி, சமய, பொருளாதார போன்ற பல எல்லைகளை நாமே வரையறுத்து கொண்டு அந்த எல்லைகளுக்குள் மட்டுமே இறைவார்த்தை என்ற விதையை பயன்படுத்த வேண்டும் என நினைப்பது தவறு என்பது இயேசு இந்த விதைப்பவர் ஓமை வழியே சொல்லித் தருகிறார். நிபந்தனைகள் ஏதுமின்றி தங்கு தடையின்றி தாராளமாக இறைவார்த்தை அள்ளி தெளிப்போம். தங்கு தடையதுமின்றி இறைவார்த்தை விதைக்கும் நல்ல விதைப்பாளர்களாக மாறுவோம். இறைவார்த்தையை நம் வாய்மொழியாக விதைப்பதை விட நமது வாழ்வின் வழியே விதைப்பதில் ஆற்றலோடு செயல்படுவோம். இன்று உலக மயமாக்கப்பட்ட சூழலில் ஊடகங்களின் மாபெரும் தாக்கத்தில் வாழ்ந்தோர் நமக்கு இந்த வரிகள் நன்கு பொருந்துகின்றன. நம்மில் பலரும் இறைவார்த்தை ஆர்வத்துடன் கேட்கின்றோம். ஆனால் உலக கவலைகள், செல்வமும் பொருட்களும் சேகரிக்க வேண்டும் எனும் நுகர்வு வெறி, தொலைக்காட்சி, அலைபேசி, இணையதளம் போன்றவை ஊட்டுகின்ற தீய ஆசைகள் நம்மை நெருக்குகின்றன. பலனற்ற நிலமாக வாழ்ந்து விடுகிறோம். நிலங்கள் ஐவகை என்று படித்திருக்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என படித்திருக்கின்றோம். ஆனால் இயேசு 6 வகை நிலங்களில் தன் வார்த்தை என்னும் விதையை விதைப்பதாக மார்க்கு நற்செய்தியாளர் கூறுகிறார். பரப்புவோர நிலம், பாறை உள்ள நிலம், முட்செடிகள் நிறைந்த நிலம், 30 மடங்கு கொடுத்த நிலம், 60 மடங்கு கொடுத்த நிலம், 100 மடங்கு கொடுத்த நிலம் என 6 நிலங்களை சுட்டி காட்டுகின்றன. இவற்றில் நான் எந்த வகையை சேர்ந்தவர் என்று ஆழமாக
சிந்தித்து நம்முடைய வாழ்வு பலன் கொடுக்கின்ற வாழ்வாக, அதிகமாக மக்களுக்கு பயனை ஏற்படுத்தக்கூடிய வாழ்வாக அமைய வேண்டுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைவார்த்தை என்னும் விதையை நான் நல்ல நிலமாக மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றேனா? இறைவார்த்தையை வாழ்வாக்கி சான்று வருகின்றேனா? இறைவார்த்தையை வாழ்வாக்கி 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலனை கொடுக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறைவார்த்தை என்னும் விதையை நல்ல நிலமாக மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளவும், இறைவார்த்தையை வாழ்வாக்கி சான்று வரவும், இறைவார்த்தையை வாழ்வாக்கி 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலனை கொடுக்கவும் வரம் தாரும். ஆமீன்.